நீ 2 நாள் ஒரு விஷயம் பண்ணுவ, 3வது நாள் அதை பத்தி மறந்துடுவாஷ். இப்படிதான் எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் பர்சன் தான் நான். இந்த லுக் பாக்ஸிங் vlog டே 1 and 2ல AM ரொட்டீன், PM ரொட்டீன், ஜிம், டயட்னு அறுத்து தள்ளி இருப்பேன். டே 3ல பண்ணல, டே 4ல அரகுறை, டே 5ல இந்த லுக் பாக்ஸிங் ப்ராஜெக்ட பத்தியே நான் மறந்துட்டேன். இதுக்கு இடையில ஒரு சோப்பை மாத்தி என் ஸ்கின் வேற ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. டே 6ல இருந்து பிளான்ல ஒரு சேஞ்ச். இனி நோ மோர் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒன்லி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஒரு நீட்டான டயட், டெய்லி 1.5 hours ஒர்க் அவுட். அது ஜிம்மா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அட்ட ஸ்ட்ரெச்னாலும் ஓகே, இல்ல பாட்டா பண்ணாலும் ஓகே. அதனால இன்னையில இருந்து இந்த vlog இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். சோ வெல்கம் டு த டே 5 ஆஃப் லுக் மேக்ஸிங். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து என்னோட பிசினஸ்க்காக லைசன்ஸ், டிசைனிங் வேலைன்னு ஃபுல் டே பிஸியா இருந்துட்டேன். இதுக்கிடையில என் பூனைக்குட்டி வேற தேவையில்லாத இடத்துல எல்லாம் வாய வச்சு வாந்தி பேதின்னு அவதப்பட்டு இருந்தது. டாக்டர்கிட்ட ஒரு செக்அப் போட்டாச்சு. அப்புறம் நைட் வரைக்கும் டே 4ஓட மினி vlog எடிட் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு போய் பானிபூரி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் டே 5ல என்ன பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு, சோ இன்னில இருந்து பெர்ஃபெக்ஷனை பார்க்காம கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். பாப்போம் இந்த மோட்டிவேஷன் எவ்வளவு நாளைக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திருந்தா ரொம்ப நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.